ஓகே கைஸ், அந்த அந்த இதில் உள்ள வீடியோ பாதி இது. ஏன்னா அது வீடியோ கைப்பட்டு கட்டாயிருச்சுது. அதனால் 2 இதாக போட்டிருக்கிறேன், பார்த்துக்கங்க. எனக்கு அது எப்படி சேர்த்து போடணுங்கிறதெல்லாம் தெரியலை. இதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சரியா? இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம். இது 10 பேர்த்துக்குங்கிறதுனால இவ்வளோ ஊற்றியிருக்கிறோம். சரியா? இந்த நண்டோடு எடுத்து வச்சு சாப்பிட்டு இது பண்ணால் சளி ரொம்ப நல்லா கேட்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டா சாப்பிட வாங்க. இங்கே பாருங்கள், பக்கத்து அடுப்பில் முட்டை குழம்பு, முட்டைக்கறி வச்சுருக்குதுங்க. வீட்டில் இடியாப்பம் அன்னைக்கு, அதனால் முட்டைக்கறி. சரியா? கறியாக்குற மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு ஆக்கியிருக்கிறோம். முட்டைக்கறி வச்சு இடியாப்பம் இன்னைக்கு. ஓகே, முட்டைக்கறி ரெடி ஆகிடுச்சிது. இன்னும் முட்டையை வெட்டி போடலை, முட்டையை வெட்டி போடணும். நம்ம நண்டை இனிமேல் மூடி வச்சிடலாம். நண்டு இனிமேல் கொதித்ததுக்கப்புறம் மல்லி இலை போட்டு ஷேவ் பண்ண வேண்டியது தான். ஓகே ஓகே, பாய். சூப்பு ரெடிங்க. சளிக்கு ரொம்ப நல்லது. வாங்க சாப்பிட்லாம்.